காரணமே அது. எடுத்து கூறுங்கள் சாமி, எடுத்து வாருங்கள், கூறுங்கள். வாழ்க மகளை பல்லாண்டு. செந்தாமரை மலர் போன்று திருமுக மலர்ந்து அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை சூடிய உன்னை என் இதை கணிந்து வாழ்த்துகிறேன். தரணி போற்றும் தங்கவேலன் தேவாள் வாழ்க மகளே பல்லாண்டு. அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கணும்னா அந்த மனமாலையும் மஞ்சள் சூடி நீடு புகழ் ஓங்கி வாழும் அன்பு மகளே அப்படின்ற காரணத்தினால இது பாதி அது பாதி. மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம் வரவேற்பு. உருவத்தை வைத்து உள்ளத்தை மதிப்பிடுவது மாபெரும் தவறு. அப்படியெல்லாம் இல்லாம வந்தோரை வரவேற்ற உங்களுக்கு என்றென்றும் கவித்தங்கவேலன் முருகன் அருளால் வாழ்க மகளே வல்லாண்டு. இருந்தாலும் கூட நடப்பது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது என்று சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணரக்கூடியவனாக இருந்துட்டாலும் கூட கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பதில் சிறந்தது என்ற முறையில் உங்களை பற்றி ஒரு சில வாரத்தை இந்த இடத்துல கேட்கலாம்னு வந்திருக்கேன். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கம் கிடைக்கும் வராவா அப்படிங்களா? நல்லா வைக்காத ஒரு நன்றி, நல்லவைக்கு நல்லா சொல் கேட்பது நன்றி, நல்லா குணங்கள் உரைப்பது நன்றி, அவரோடு இணங்கி இருப்பது நன்றி அப்படின்னாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு மரியாதை. இடம் கொஞ்சம் நவந்துச்சு மரியாதை போயிடும். ஏன்னு கேளுங்களேன், நல்லவர்களோட சேரணும், புத்தி உள்ளவர்களை சேரணும், பெரியாரோட சேரணும். பெரியாரோட சேர்ந்தா எந்த பிணக்கும் உலகத்துல வராது. ஏன்னா இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதை வச்சுதான் உலகத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரியாதை. அப்படிங்கும் பொழுது நல்லதையே நாடி தேடி ஓடி அதன்படி வாழணும். அப்படிதான் மனித ஜென்மம் ஆசைப்படும். ஆகையினாலே இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க நாரத மகரிஷி திரேதாயுகம் திரேதாயுகம் துபாவரியுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்துக்கு சொந்தக்காரர் நீங்க. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றவர் யார் உலகத்திலே? நாரத மகரிஷி. 4 விதம் மார்சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தான தர்மம், 64 கலிக்காலத்தைப்பட்டவர் தாங்கள். நீங்க கேட்கணும், உங்களுக்கு நான் பதில் சொல்லணும். காரணம் எல்லாமே இந்த தோரணம் எல்லாம் இங்க கிடையாது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. கேட்கக்கூடிய கேள்விகளை கேளுங்கள் சுவாமி. தகுந்த வரைக்கும் பதில் சொல்ல காத்திருக்கேன். தெரியாதவற்றை தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றேன். என்ன கேட்க போறீங்க, எதை கேட்க போறீங்க? சீக்கிரம் சுருக்கா கேளுங்க பார்ப்போம். அருமை அருமைங்க. அப்படிதான் இருக்கணும். பிள்ளையாகப்பட்டது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாருமே நான் சந்திக்கிற போதெல்லாம் சொல்லுவாங்க, எதை கேட்க போறீங்க கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு திமுர் இருக்கும். பரவாயில்ல, பணிவு உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. ஏன்னா இடத்திற்கு உண்டான தலைவி பதவி அடையும் பொழுது மிக மிக அவசியம் என்ன வேணும்? என்னையா வேணும்? பணிவு வேணும். நீ அந்த 3லயே இருக்காத, சீக்கிரம் போயிருவ. ஆக துணிவு வேணும். ஆமா, அதெல்லாம் உண்மைதையா. ஆக அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பணிவும் இருக்கு, அதிகமான துணிவும் இருக்கு உங்கள்கிட்ட. சுவாமி, பணிவு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பெண்களுக்கு 4 வகை குணம்: அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. அச்சம் என்பது என்ன? பெரியவங்க கிட்ட பெத்தவங்க கிட்ட பயந்து பயபக்தியா நடப்பது அச்சம்.
வரதட்சணை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெண்ணாகப்பட்டவன் என்ன செய்வா, தடி நம்ம மாமா வர்றாரு, நம்ம அத்தம்மைய வர்றாரு அப்படின்னு நாணத்தோட மாமாமா இங்க இருந்து பார்த்துருவான், பெண்ணு இங்க இருந்து பார்த்துருவா. உடனே என்ன வரும், பொன் சிரிப்பு வரும். அப்ப சிரிச்சு அந்த நாணத்தோட இப்படி ஒதுக்கி போறது வச்சுங்களா, இதுக்கு பேரு நாணம். ஏன்னா மடம் என்றால் என்ன தெரியுங்களா, தன்னுடைய கணவன்மார்கள், கணவன் தவறு செய்யறான், தப்பு செய்யறான், இவன் தண்டனைக்குரியவன், தப்புக்குரியவன் அப்படின்றது பெண்ணுக்கு பொண்டாட்டிக்கு தெரியும். தெரிஞ்சு அவனுக்கிட்ட என்னடா ஏன் அப்படி செய்யற அப்படின்னு கேட்டா பிரச்சனை. அப்ப குடும்பம் கெட்டு போயிடும். அப்ப என்ன செய்யறா பெண்ணே, மடம் என்றால் தன்னுடைய கணவன்மார்கள் சொல்லும் செயலும் தவறா இருப்பினும் அதை அறிந்து அறியாத போல நடந்துக்கிறா பார்த்தீங்களா, மடத்தனமா. அதுக்கு வேற மடம். இந்த பயிர்ப்புனா என்ன தெரியுங்களா, தவறான ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை இப்படி தவறான முறையில நல்லா இருக்காளே பொம்பளை அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ என்ன செய்யணும், கட்டிய கணவன் கிட்ட சொல்லக்கூடாது, புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது, பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது, கூட பிறந்த அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. அவளுக்கு அவதான் காவல். அப்ப என்ன செய்யணும், ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, பேசாட்டி நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ வந்து என்னை ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்னு பார்வையாளை பயமுறுத்தி விரட்டி அடிப்பதுதான் பயிர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த அச்சமுட நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணம் பெண்கள் கிட்ட உண்டு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண்ணு மடத்தனமா இருக்கும் பொழுது மடத்தனமா இருப்பா. பாருங்க, வீட்டுல சோறு வடிக்கிறவளும் பெண்ணுதான், படிச்சு அறிவுடையோ வாழக்கூடியவளும் பெண்ணுதான். தசரதன் சண்டைக்கு போனாரு. தசரத மன்னனாகப்பட்டவன் போர்க்களத்துக்கு போனார். போர்க்களத்துக்கு பிரச்சனை, சண்டை. அங்கே சம்பாசுரனோட யுத்தம் நடக்க போகின்றது. பொம்பளை போவாளா போர்க்களத்துக்கு, சண்டைக்கு பொம்பளை போவாளா, பெண்ணு போவாளா? உடனே புருஷனை கேட்டான், ஏங்க இதுல வெற்றி பெறணும் நீங்க எப்படின்னா நான் உங்க கூட வர்றேங்க அப்படின்னு சொன்னான். பெண்ணு இங்க வரக்கூடாதுமா அப்படின்னு தசரத மன்னனாகப்பட்டவர் சொல்றாரு. நான் வந்தே தீர்வேன் அப்படின்னு கைகையாகப்பட்டவ, பரதனுடைய தாயாகப்பட்டவ போர்க்களத்து போறா. அந்த பொண்ணு போறா. அப்படி போய் சம்பாசுரனுக்கும் தசரத மன்னனுக்கும் தேர் சக்கரத்து வழியாக சண்டை வருகிறது. அப்படி சண்டை போடும் பொழுது யுத்தம் நடக்கிறது. உடனே என்ன செஞ்சா, கடையாணிய தசரத மன்னனுடைய வண்டி தேர் சக்கரத்துடைய கடையாணிய கலட்டி விட்டாங்க. உடனே பார்த்தா பெண்ணாகப்பட்டவ தான் கட்டவரில் கொடுத்தா வண்டி ஓடிச்சு. புருஷன் சண்டை விட்டாரு, சம்பாசுரனை வெற்றி பெற்றார். அப்ப ஒரு பெண்ணு சண்டைக்கு போருக்கு போகக்கூடாது பெண்ணு அப்படின்னா அன்னைக்கு புருஷன் வெற்றி பெற மாட்டிருக்கான். அப்ப தோக்குறதும் பெண்ணு, ஜெயிக்கிறதும் பெண்ணு, ஆக்குவதும் பெண்ணு, அழிப்பதும் பெண்ணு. பெண்ணுக்கு எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும், எந்த இடத்துல துணிச்சலா இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. சாமியார் வந்திருக்கீங்க காட்டுக்குள்ள, அதனாலதான் பரணில இருந்து இறங்கி வந்து உங்களுக்கு நான் வரவேற்பு கொடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக வந்தீங்க, என்ன காரணத்துக்காக வந்தீங்க அப்படின்ற விவரத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட பணிவா நடக்கிற காரணத்தினால இது வந்து ஒண்ணுமே தெரியாத வள்ளி அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க? அருமை, நல்லா பேச்சுமா. பேச்சுனா அப்படி இருக்கணும். சந்திச்சாலும் இப்படி ஒரு பிள்ளைய சந்திக்கணுமியா. ஆமா, எல்லாத்தையும் சந்திச்சோம்னா ஏற்கனவே வழக்கு இருக்கு. காரைக்குடி பக்கத்துல நம்ம சந்திச்ச வழக்கு பாதியிலே நிக்குது. சந்திக்கணும்னு தெரியவட்டின்னு தான் ஒரு கதை சொல்றதுக்கு நீ ஒரு ஆளாடா. யாரு எங்கிட்ட நீங்க சாட பேசுறீங்க, என்னதான் இருந்தாலும் பொம்பளை புத்தி மாறுதான் பாத்தியா.
பதில் சொல்லணும். என்னது? உன் சௌரியத்துக்கு நீ பதில் சொல்லக்கூடாது. இல்ல, என்ன நீங்க கேட்டீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் நீ பதில் சொல்லணும். ஏன்னா நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பேச போறீங்க? நீங்க பாடுறீங்க, கேளுங்க. நீங்க பாடுறீங்க, கேளுங்க. நீங்க பாடுறீங்க, சத்தம் போடுறேன். பொம்பளை சொன்னேன்னா அதுக்கு ஆமா சாமி போறது. இங்க பாருங்களேன், இந்த பொம்பளை கும்பளை இப்படி எல்லாம் பேசுறது முதல் நிப்பாட்டு. நீ எதுக்கு நிப்பாட்டணும்? பெண் நீ சத்தம் போடுற பெண்ணுன்னு சொல்லி பழகுங்க. ஏமா? குழந்தை பருவம், குமரி பருவம், பெண் பருவம், முதிர்ந்த பருவம். இது பருவம். சரி, பொம்பளைன்றீங்க. பொம்பளைனா என்ன? கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு பிள்ளை அப்படின்னாங்க. பொம்பளைன்னு சொன்னே. பொம்பளைனா என்ன? அதத்தாங்க சொல்றேன். பொம்பளைனா தலைவி. எங்க பொம்பளைனா தலைவா? இப்படி தலைவியா? சித்தா பாட்டெல்லாம் பாருங்க, இங்க வாங்க. அவர் உள்ள வேலையை பார்க்க முடியாம இருக்காரு. யாரு அவர்? அவங்க பாருங்க. நான் எதை சொல்றேன்னா ஆமாண்டா ஆமா சாமி போறது. நீ இன்னைக்கு ஏன் பேசுங்க? என்ன ஆமா சாமி உங்களுக்கு போடணும்? அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரா? உங்க அப்பா பேர் என்ன? இருங்க, நீங்க பொம்பளைன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. பொம்பளைன்னு சொன்னது தப்புன்றேன். நான் தப்புங்க. இல்லன்றேன். தப்புங்க. தப்புனா சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, குழந்தை பருவம், குமரி பருவம், பெண் பருவம், கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு பிள்ளை அப்படின்னாங்க. தேசங்கள் தோறும் பாசைகள் வேற இருக்காங்க. பாக்குறவங்க பாருங்க, வெளிநாட்டுக்காரங்கல்ல, கிராமத்துக்காரங்க. என்னது? அவங்களுக்கு நீங்க கிராமத்துக்காரங்களா? நீங்க கிராமத்துக்காரங்களா? பேசுற பேச்சு எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? கெட்டிக்கார சாமி மாதிரி பேசணும். அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது அனைத்து உணர்ந்தவர் தாங்கள். எல்லா உலகத்துக்கும் போகக்கூடியவர். கிரேதா துவாபரி கலியுகம் 4 யுகத்தையும் சொல்லி பேசியிருக்கேன். புள்ளி வச்சு பேசியிருக்கேன். கெட்டிக்கார சாமி எட்டி பிடிச்சி ஒரு பேசுறதுக்கு, ஒரு புராணம் பேசுறதுக்கு தெரியல, ஒரு இதிகாசம் பேசுறதுக்கு தெரியல. கிரதாயு என்று சொல்லக்கூடிய யுகத்துல நடந்த கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப 4 யுகங்கள் உண்டு. அதத்தாங்க கிரேதா துவாபர கலியுகம். இப்ப கிரேத யுகத்துல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹரிச்சந்திரா நடந்துச்சு. இது எதை குறிக்கும்? இதை படிச்சோம்னா எதை குறிக்கும்? எதை கத்துக்கலாம்? அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இருங்க சொல்றேன். சொல்லுங்க. அதே போல திரேதா யுகம் ராமாயணம் நடந்துச்சு. ஆமா. துவாபர யுகம் மகாபாரதம் நடந்துச்சு. உண்மை. கலியுகம் இன்னைக்கு யாரை பத்தி பாடிக்கிட்டு இருக்காரு? யாரை பத்தி? முருகப்பெருமான் பாடிக்கிட்டு, முருகப்பெருமானுடைய புகழ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அப்பேற்பட்ட ஒரு காலமும் இருக்கு. ஆக இப்ப கிரேத யுகம் எத்தனை வருடங்கள் நடந்தது? ஏங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது புடிச்சு இடுப்ப அப்படின்னா எதையே புடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன் புரியுதுங்களா? உங்க போக்குக்கே போக கூடாது. நான் என்ன கேட்கிறேன்? நான் கிரேதாயுகத்துல நடந்த கதை. என்ன நீ கேள்வி கேட்க போற? ஆமா, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வச்ச ஆளு இன்னைக்கு நீ. யாரு? நீங்களா? அடிமை மாதிரி இன்னைக்கு நீ. நீங்களா? ஆமா. அது உங்க கனவுல நடக்காது. சவடால எப்படி பேசிட்டு வந்த? அது யாராவது அன்னைக்கு நேரம் பத்தல. இங்க பாருங்க, அன்னைக்கு முடிஞ்சது இன்னைக்கு வழக்க முடிக்காம சுவாமி, அது யாராவது புதுசா ஆளோல ஜோப் போட்டு வர்றாங்கல்ல, அப்படியா? அவங்க கிட்ட உங்க சேட்டை, நீங்கள் என்ன செய்றீங்க? உங்க சேட்டை, உங்க திறமை, உங்க பவுமானம் பகட்டெல்லாம் அங்க காட்டணும். ஏன் கிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. அதே போல சொல்றேன் கேளுங்க. எவனாச்சும் புதுசா கட்ட முடிக்க தெரியாம வருவேன். ஆமா, அப்படி ஆள்கிட்ட நீங்க கேட்கணும். உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நேரம் சொல்றதுக்கு நீ ஒரு ஆளே இல்லைன்னு நான் சொல்றேன். எனக்கு ஆளு நீங்க கிடையாது. யாரு சொன்னது? நீங்க கிடையாது. நான் ஒரு ஆளா மதிச்சதே நீ என்னை சுத்திட்டு வந்து வணங்கிட்டு சாமி ஓட்ட. நீ ஒரு ஆளா நினைச்சதே நான் உன்னை சுத்திட்டு வந்து நான் வணக்கம் போடுறேன். நீங்க இல்ல, சாதாரண ஒரு மனுஷனா இங்க வந்திருந்தா கூட சரி மரியாதை கொடுக்க முடியுது. ஏன்னா தான் வீட்டுக்கு வந்த தமிழ் பண்பு என்ன தெரியுங்களா? தான் வீட்டுக்கு வந்த எதிராளிய கூட ஒரு அரசம்பு தண்ணியை மொந்து கொடுத்து வாங்க, என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தமிழ் பெண் நான். ஆகையினால உங்களை சுத்தினேன். உங்களுக்கு என்ன பெரிய பவுமானம் கேட்டு கிடக்குது? உங்க அப்பா பேர் என்ன? இங்க பாருங்க. உங்க தந்தை பேர் என்ன? நம்பி. உங்க அம்மா பேர் என்ன? நங்கை மோகினி. நாடு? தொண்டை நாடு. ஊர் எது? சிற்றூர். பேரு? வள்ளி. வள்ளி என்பது காரண பேரா கருத்து பேரா? எந்த பேரா இருந்தா உங்களுக்கு என்னன்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில். எந்த பேரா இருந்தா உங்களுக்கு என்னன்ட்டு காரணம். இந்த இடத்துல நீங்க என்ன பேரோட வந்திருக்கீங்க? என்னது? இந்த இடத்துக்கு உங்களுக்கு பேர் என்ன? காவலுக்கு வந்திருக்கீங்க. வள்ளின்ற நாம. வள்ளி. உண்மையாகவே உங்க பேர் வள்ளி தானா? வள்ளிதான். என்ன வள்ளி? என்ன வள்ளினா? வள்ளிதான். வள்ளிதாமா. இது காரண பேரா கருத்து பேரா? எங்க வச்ச பேருங்க. வச்சது. அப்புறம் நான் வேற மாதிரி சொல்லுங்க. என்ன வேற மாதிரி சொல்றீங்க? என்ன வேற மாதிரி? காரண பேர்னா என்ன, கருத்து பேர்னா என்ன? இந்த இடத்துல காரண பேரோ கருத்து பேரோ கேட்கல. இல்லையா? இப்போ உங்களுக்கு பேர் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். தெரியும் சொல்லல. உள்ள போயிரு. எதுக்கு முடி பேச்சு பேசுற? நேத்து வந்த பையன் நம்ம
செல்வமணிஸ் ஏன் சொல்லி கொடுத்து அனுப்புனாரா? அப்படித்தான் அனுப்புவாரு. ஆ? வந்திருக்க ஒரு ஒரு மாதிரியா பொம்பளை பிள்ளைய ஒரு மேகலாவை ஒரு வள்ளிய கட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஒரு ஆமா. வள்ளிய கருத்து பெயரா காரண பெயரா அப்படின்னு நோண்டி நுங்கெடுத்து நுணுக்கமா இதெல்லாம் நீ கேள்ற அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாரா? சொல்லிதான் அனுப்புனாங்க. ஆ? ஏன் உங்க அப்போ ஒரு வாத்தியார் பொம்பளை பிள்ளைக்கு உங்க வாத்தியார் உங்களுக்கு வள்ளின்னு மட்டும்தான் பேர் வச்சு எழுதி கொடுத்தாரா? ஏங்க அப்புறம்? ஒரு பெண்ணுக்கு ஆ. பேர் வள்ளின்றது உலகம் அறிஞ்ச விஷயம். இருக்கட்டும். அது காரண பேரா கருத்து பேரா அப்படின்றது நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. கேளுங்க கேக்குறீங்களே. ஒருவேளை தெரியாட்டி ஆ. அப்ப ஊர்ல ஒரு வள்ளியை நீங்க அசியப்படுத்துவீங்களா? அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. அப்புறங்க யாரா இருந்தாலும் உயிர் போற நிலையில கூட காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சுக்காரு எங்க அப்பா ஆசிரியர், எங்க அம்மா வாத்தியாரு. அப்படிங்களா? நான் என்ன சொல்றேன், பேர் வள்ளின்னு தெரியுமில்ல? நல்லா தயார் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கெல்லாம். ஆமா. வாய் பேசா நல்ல வாய் இருந்தா வாழ சொன்னா வாய் நாட்டி எங்க ஆத்தா வந்துட சொன்னா. ஏமா உண்மைதாம்மா, ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட அப்புறம் வாய் பேசாம போனா அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? எனக்கு பிரச்சனையும் உன்னை சந்திச்சதான் பிரச்சனை. சந்திச்சது பிரச்சனையா? அதான் பிரச்சனை. நீங்க தானே இங்க வந்து சந்திச்சீங்க. ஆமா. கிளம்புங்க, நாட்டுப்படி ஏன் என்னை நீ கிளம்புங்க, போக ஊரை விட்டு சொல்ற? கிளம்புங்க, எல்லை விட்டு கிளம்புங்க. உன் பேர் விட்டு கொடுத்த கிளம்புங்க. காரணத்தை சொல்லு. என் பேர் வள்ளிங்க. வள்ளி காரணம் பேரா கருத்து பேரா? இந்த இடத்துலயே நிக்கிறாரியா? இந்த இடத்தை விட்டு நவரவே நிக்கிறார். உனக்கு எல்லாம் தெரியுமா சொல்லு. எப்ப எனக்கு காரண பெறா கருத்து பெறா அப்படின்றது தெரியாம ஒரு வள்ளி வரமாட்டா. அது தெரியும்ல. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன? இது மாதிரி நாரதர்கள் நிறைய பயலுக்கு அலைகிறாங்க புதுசு புதுசா. இல்ல அப்படி கிடையாது. இங்க என்னை பார்க்கணும். மாரியாத்தா இருக்கா? இருமா முதல்ல. அண்ணே, அந்த மைக்க மாத்து. மாரியாத்தா அந்த மைக்க மாத்து நீ. நம்ம முருகப்பெருமான் இருக்கா? அப்ப முருகன் கிட்ட போய் நான் அப்பா முருகா கடவுளே எனக்கு குழந்தை வரந்தாடா, 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி எனக்கு ஆம்பளை பிள்ளை வரந்தாடா, மாரியாத்தா காளியாத்தா ஏண்டி உனக்கு கண்ணு இதெல்லாம் நம்ம கேட்கிறோமா இல்லையா? இதெல்லாம் கேட்கிறோமா இல்லையா? உண்மைதானே? இதைத்தாங்க சொல்ற. தெய்வத்தை எல்லாம் போடா வாடா போடி வாடின்னு பேசுறது நம்ம பேசாம அவங்களுக்கு யாருங்க பேச போறா? ஏண்டி பராசக்தி ஆத்தா லோகமாதா நீ கண்ணு இல்லையா இப்படி வாய் பேசுறாங்களே அப்படின்றது நம்ம கேட்கறது இல்லையா? அதனால தான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி புதுசு புதுசா வர்றவங்க கீழே கேள்வி கேட்டு இவங்க அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்காகவே கேட்கிறாங்க கேள்வி. சரி. இப்ப இந்த அளவுக்கு ஒரு பேசின காரணத்தினால ஓரளவு புரட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். யார டேய், அதான் சும்மா இருக்கப்போ நீங்க பார்த்தேன். நீ பெரிய மனுஷன், நீ நான் என்ன சொல்றேன், சுவாமி இங்க வாங்க. உங்களுக்கு என்ன காரண பேரா கருத்து பேரா? கருத்து பேரா? வள்ளி கொடி பயிர் செய்யும் நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டதால் வள்ளி என்ற பெயர் காரண பெயர். அதே சமயத்துல எங்கள் குலக்குல சம்பிரதாயத்தின்படி குலக்குல சம்பிரதாயத்தின்படி கனக வேங்கை பூங்குரத்தி. ஏன் இப்ப சொல்லும் போது இனிக்குதா? ஏன் கேட்டோன்னே சொல்ல தெரியாதா? எப்பேற்பட்ட விவரம் தெரியுமா? ஏன் சொல்ல தெரியாதா? நாங்க எங்க விவரம் பூரா உங்கள்ட்ட அவுத்து விடுறோம். இல்லையே, உன் நடிப்பு ரொம்ப கொஞ்சம் கூடவே இருக்கு. என்ன கேட்டீங்க? இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இந்த பத்மினி அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. எந்த பத்திரிகையம்மா? உன் நடிப்பு கொஞ்சம் கூடவே இருக்கு. சும்மா இருங்க, சொல்லக்கூடாது. இதுதான் உண்மை. சரி, ரொம்ப நீங்க ரொம்ப அழுத்தி கேட்டதுனால சொன்னீங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நன்று. ஒரு ஆலயத்துக்கு போறோம், அப்ப ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போறோம். சரி. அங்க என்ன பிரசாதம் கொடுப்பாங்க? ஆலயத்துக்கு அம்மனாவது குங்குமம் கொடுப்பாங்க. மஞ்சளும் குங்குமம் கொடுப்பாங்க. ஏன்னா மங்களகரமான ஒரு இடம். மகாவிஷ்ணு கோயிலுக்கு போனா என்ன கொடுப்பாங்க? இருமா முத. ஏன் பயமா இருக்கா உனக்கு பேசுறதுக்கு? பயமா தான் இருக்கு. கேட்டு வந்தாலும் முடி பேச்சு பேசியா சொல்ல தெரியுதுல? அப்ப ஏதாச்சும் கேள்வி கேட்டு நம்மள ஏதாவது அசிங்கப்படுத்த கூடாது பயம் தானே உனக்கு? நீங்க எல்லாம் கிடையாது. யார் ஆளு கிடையாது? கேள்வின்ற இடத்துக்கு வர்றதுக்கு நீங்களே எனக்கு ஆளே கிடையாது. பரவாயில்ல. ஏன்னா பேச்சு பேச்சு என்ன தெரியும்? சின்னமா கிளிப்புள்ள ராமாயணம் தெரியுமா? மகாபாரதம் தெரியுமா? வச்சு பேசி நான் கேட்கிறேன். சத்தம் போட்டு இருந்தாது. அண்ணன் வனவாசம் போயிட்டால அதட்டி பேசி அம்பலகார பட்டை வாங்கலாம் நினைக்காத. தசரதருக்கு எத்தனை மனைவி? அது மட்டும் சொல்லுங்க. இருமா முத. நான் கேட்கறது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் வரல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. வரல. தசரதருக்கு எத்தனை நீ மனைவி? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் வரல. உன்னை நீ கேட்க சொன்னாங்களா? அப்ப நீங்க சொல்றதுக்கு பதில் உனக்கு சொல்லுங்க. எழுதி வச்சிருப்பாங்களா? ஐயா இல்ல உங்க நாட்டுல சட்டம் இவருக்கு எதுவுமே தெரியாது. இல்ல உன் திமிரா? உங்க கட்டைய புது கட்டைய புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல ஆரம்பத்துல கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? வண்டி வெளிக்கார் கட்டு மொழி மாதேன்னு பாருங்க. அம்மா நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டேன். ஆ, அதற்கப்புறம் கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே உங்க அம்மா அப்பா பேர் யாரு என்ன எது விவரம் கேட்டீங்க. நான் கேட்டது விவரத்துக்கு தான் வந்தேன். சரி. உனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு தெரியும். ஆத்தாடி இந்த பயம் வந்திருக்கே ஏற்கனவே வம்புளுக்குமே. இன்னைக்கு என்னத்தை கேட்டு இன்னைக்கு நம்மள கொலையா அப்படியே முந்திக்கிறது. தசரதை மனைவி அடுத்த கொண்டாடி பேர் தெரியாதவன்னா நீ கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? நல்ல
மச்சான் சட்டி எனக்கு மிச்சான் இருக்கட்டும். ஆ? நான் என்ன கேக்குறேன்? பொம்பளை பிள்ளைய பிறந்த நீங்க ஒரு காலத்துல 52 கட்டி 60 பிள்ளைய பெத்து நீங்க என்னைய சொல்றீங்க ஆரம்பத்துல ஆ? பொம்பளையா பிறந்த பொம்பளைக்கு சாட போகுமா அப்படின்னு கேக்குறீங்களே, உங்களை ஏதாவது நான் கேட்டுப்படுவேன். சத்தியமா சொல்றேன், என்னைய அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு காலம் நான் நினைக்க மாட்டேனா. எதையும் தாங்கும் எதையும். என்னைய வந்து அசிங்கப்படுத்துவேன், நான் வந்து புராணத்தை கரைச்சி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாது. சரி. அதே சமயத்துல கேளுங்க, ஒரே ஒரு விஷயத்தை கேளுங்க. உங்களை மாதிரி சாமியார்களை அசிங்கப்படுத்தி அதுல பேர் வாங்கி நான் பிழைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அப்படி பேசுமா? நல்ல புள்ள. ஆக தங்கத்தை என்ன பண்ணணும்? உரசி பார்க்கணும். சரி, தமிழ பேசி பார்க்கணும். பேசி பார்க்கணும். ஏன்னா ஏன் என்ற கேள்வி பிறக்காம இந்த உலகத்துல எதுவுமே நல்ல ஒரு ஞானம் பிறக்காது. சரி, ஏன்னா பகுத்தறிவு நீங்க என்ன வளர்க்க கேட்க வரீங்க அது கேளுங்க. இருமா, ஏன் அவசரம்? என்ன கேட்க வரீங்க? உங்க அப்பா பேரு நம்பிராஜன், ஆமாங்க. அம்மா பேரு நங்கை மோகினி, 7 பேர் வள்ளி, 7 பேர் உடம்பிறப்பு, நாடு தொண்டை நாடு, காவலுக்கு வந்திருக்கீங்க. ஊரோ சிற்றூரு, சிற்றூரு, நிலம் குறிஞ்சி நிலம். காரணம் காரணம் வந்திருக்கிறது கூடிய காரணம் திணைக்கதிர் என்ன? திணை கருந்தணி செந்தனி. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தணி எங்களுக்கு செந்தனி செந்தூர் வடிவேலு. எதற்காக முருகப்பெருமானுக்கு ஏன் நீங்க செந்தனை தின்னுட்டு முருகப்பெருமானுக்கு கருந்தனை கொடுக்கிறது? முருகப்பெருமான் வந்து ரொம்ப கோபத்தோட இருக்காரு. எங்க? செந்தனை என்று சொல்லக்கூடிய குளுமையான தானியம். சரி. அதை நம்ம படைச்சோம்னா அதை வாங்கிட்டு மனசு குளிர்ந்துருவாரு. தணிக்க. இப்ப பாருங்க, கூட்ட தணிக்க வந்திருக்கீங்க. பாருங்க, லிங்கம் இருக்கு. லிங்கம், ஆமா. லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் பண்றோம், பால் அபிஷேகம் பண்றோம், தேன் அபிஷேகம் பண்றோம். எதுக்காக அப்படின்னா குளிர்விக்கத்தான். மனம் குளிர வைக்கிறது. முருகப்பெருமனுக்கு பால் அபிஷேகம் பண்றோம், எல்லா அபிஷேகமும் பண்றோம், அதுவும் குளிர வைக்கத்தான். அதனால இந்த சூடு என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் கோபத்துல இருக்காரு. துவைக்கிற குறைப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. குறைக்கிறதுக்கு தான் செந்தனை என்று சொல்லக்கூடிய ஆக அமைத்திருப்பது வரணுங்க. கையில் வைத்திருப்பது கவனுங்க. கவன் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? வானம்படி பறவைகளை காணத்தான் ஏன் ஆளவளம் ஷோ. ஏன் வரட்டும்? நாங்க சோ போடுறோம். ஏன் ஜோ போடுற? ஆமாங்க, போட்டு தானே ஆகணும். ஏன் சோ போடணும்? ஏங்க, வேலியே பயிரை மேய்ஞ்சிடக்கூடாது. ஆலோலம் சோ ஓம் என சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை உச்சரிச்சு இந்த இடத்துல நீங்க காவல் செஞ்சிருக்கீங்க. ஆமா, காரணம் தானே? ஆமாங்க. எதுக்கு வரக்கூடிய பறவைகளை விரட்டி அடிக்கணும்? ஆனா அதைத்தாங்க சொல்றேன். இப்ப நம்ம வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும். உழைக்க நம்ம விவசாயம் விடணும். ஆமா. இந்த நஞ்ச நிலம் புஞ்ச நிலம். நஞ்சினா நஞ்சே புஞ்சா. ஆகா, எங்க அண்ணனை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருந்தீங்க. நஞ்ச நிலம்னா என்ன? எனக்கு திமிரு பிடிச்ச ஒரு ஆளை கண்டாவே இல்ல, பிடிக்காது. நஞ்ச நிலம்னா என்ன? உங்களுக்கு நஞ்ச நிலத்தை பத்தி என்கிட்ட கேட்டிருக்கணும், புஞ்ச நிலத்தை பத்தி என்கிட்ட கேட்டிருக்கணும். உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். எங்க அண்ணன் பாவம், அவரே பாவம் 7 பேர்த்த வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. புத்தி சோகதெல்லாம் அதை கூட்டு வர அவரை போய்கிட்டு நீங்க நஞ்ச நிலம்னா என்ன? நஞ்ச நிலம்னா என்ன? நஞ்சு என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். சரி. இப்ப வயல் இருக்கு பாத்தீங்களா, நல்ல முட்டிக்கால் முழங்கால் வரைக்கும் தண்ணி கிடக்கும். அந்த பயிரை ஒரு பக்கம் பாவி அந்த பைத்தை புடுங்கி ஏன் முடிய? புடுங்கி பைத்தை புடுங்கி என்ன சமயம் பயிர் நட்ட பயிர் எதுக்கு பிடுங்கணும்? நட்ட எப்படி நட முடியும்? பயிர் வந்து விளைஞ்ச பயிரை தான் புடுங்க முடியும். விளைந்த பயிரை அறுவடை பண்ணணும். இல்ல, கிடையாதுங்க. இப்ப நெல்லு பாகணும். சரி. நெல்லு பாவுனா நெல்லு செடி அப்படியே அது வந்து முளை கட்டி வந்துடும். சரி. அப்படியே அந்த நெல்லு பயிரை புடுங்கி மறுபக்கம் நட்டு வைக்கணும். ஆமா, புடுங்கி. நஞ்ச நிலத்துல நட்டு வைக்கணும். அதுக்கு பேர் தான் நஞ்ச நிலம். புஞ்சை நிலம் என்பது என்ன? வானம் பார்த்த பூமி. புஞ்சை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமும். பூச்செடி எல்லாம் வளரும் இல்லையா, இதுக்கு பேர் தான் புஞ்சை நிலம். நஞ்சன்னா நஞ்ச, புஞ்சன்னா புஞ்ச. இதை போய் எங்க அண்ணனை வறுத்து எடுத்துக்கிட்டியா? பரவாயில்லைங்க. நான் முதல்ல இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்ககிட்டயே இந்த விவரத்தை கேட்டு இருக்கட்டும், பரவாயில்லை. சரி. ஆனா எங்க அண்ணனுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப ஆலயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்க. ஒரு ஆலயம் உருவாகுவதற்கு எதற்கான காரணம்? ஒரு ஆலயத்தை உருவாக்குறாங்கன்னா காரணம் என்ன? இறை வழிபாடு செய்வது. இறை வழிபாடு எதற்காக கொண்டு வந்தாங்க? அருமையான, நீங்க பேசிக்கிட்டே வந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்றீங்க சுவாமி. எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா வருடம் தோறும் இந்த வருடத்துல ஒரு நாள் இந்த புனிதமான மண்ணுல புரண்டு உருண்டு உட்கார்ந்து எந்திரிச்சு போறோம். இதான உண்மை. எத்தனை பேர் பெண்கள், ஆனா உண்மையிலே சொல்றேன், ஆண்கள் உட்கார்ந்து இருப்பாங்க எங்கேயும். இத்தனை பெண்கள் இந்த நேரத்துல முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறது பெருமை அடைகிறேன். சத்தியமா நான் பெருமை அடைகிறேன். எனக்கு நான் பார்த்தது இந்த சீசனுக்கு பார்த்ததுல இத்தனை பெண்கள் முழிச்சிருக்கிறது ஏன்னு கேளுங்களே. ஏன்னா இந்த திருவிழா வைக்கிறது எதுக்கு? முளைப்பாரி எடுப்பாங்க, அன்னதானம் போடுவாங்க, கும்மி கொட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க உள்ளூர்ல அப்படின்னா, பேசிக்கிட்டவங்க பேசாதவங்க, பேசாத பெண்கள் பேசிக்கிட்ட பெண்கள் எல்லாமே எப்ப பார்த்தாலும்
வாசல்ல கூட்டி ஏன் வாசல்ல மூளையில தள்ளுறதே இவளுக்கு வேலையா போச்சு. எவளுக்கு அப்படின்பா பக்கத்து வீட்டுக்காரி. ஆமா அவ என்ன சொல்வா, நான் என்ன அப்படி குப்பையை கூட்டி அவ மூளையில தள்ளி வச்சிருந்தேன். ஆனா அவ மட்டும் விறக கொண்டாந்து என் கொல்லப்புறத்துல ஏன் இடத்துல போடலாமா, இவ மட்டும் விறக போடலாம் என் இடத்துல, நான் மட்டும் வாசலை ஒதுக்கி அவ இடத்துல வைக்க கூடாதா? இப்படி ஒரு சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன மனஸ்தாபம் பெண்களுக்குள்ள. இந்த பெண்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா, ஐயா அது வீடு வாச, இது எப்படி இல்ல, இந்த இடத்துல வந்து நீங்க ஒண்ணு கூடணும் அப்படின்றதுக்காக தான் கோயில் திருவிழா கட்டி இறை வழிபாடு செய்து தன்னன தானே தன்னானே அப்படின்னு கும்மி அடிக்கும் போது அவ சண்டை ஓட்டா பார்த்தீங்களா பக்கத்துல, அவ வந்து பக்கத்துல கும்மி அடிக்க நின்றுவா வளைச்சு வளைச்சு. அப்ப இவ என்ன செய்வா, சண்டைக்காரி கையை தட்டி அவளுக்கு கும்மி கொடுக்க கூடாதுன்னு நினைக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இங்கிட்டு ஒரு தன்னன தன்னானே போடு, தன்னன தானே தன்னானே அப்படின்னு பேசாதவளுக்கு அவ கை கொடுத்து ஆகணும். அப்ப கை கொடுத்தா என்ன ஆகும், எல்லாரும் ஒன்னடி மண்ணடியா பேசிக்கிருவாங்க. விடுறி அவதான் பக்கத்துல என்னன்னா நான் என்ன பண்ணேன், கயிறு எல்லாம் தான் தட்டிக்கிட்டோம், எல்லாரும் தான் கும்மி கொட்டிக்கிட்டோம் அப்படின்னு மனஸ்தாபங்கள் இருந்தால் அதை போக்கி எல்லாரும் ஒற்றுமையா வாழணும் உள்ளூருக்காரவங்க அப்படின்றதுக்காகத்தான் திருவிழாக்களை கொண்டாடுவது. இதுதான் உண்மை, உண்மையான விஷயம். ஆக இறை வழிபாடு கொண்டு வந்ததுக்கு காரணமே இதுதான். அதனால சொன்னாங்க பக்தன் பெரியாளா பகவான் பெரியாளான்னு கேட்டாங்க. பக்தன் வந்து எடுத்து கும்பிட்டு அந்த பக்தர்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் இவங்க எடுத்து அந்த முருகனையோ மாரியம்மனையோ கும்பிட்டாத்தான் கும்பிட முடியும். காரணம் இருக்கு. ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் போடுவதில்லை. ஏன்னா ஒரு இறை வழிபாடு இப்படித்தான் இருக்கும். இறைவன் இப்படித்தான் இருப்பாரு, கருப்பசாமினா இப்படித்தான் இருப்பாரு, ஐயனார்னா அப்படித்தான் இருப்பாரு, மாரியம்மன்னா அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் தான் சிலை வழிபாடே பண்ண. மனிதன் தான் இறைவனுக்கே உருவத்தை கொடுத்தவன் மனிதன் தான். ஆக பக்தன் பெரியாளா பகவான் பெரியாளா கேட்டீங்கன்னா பக்தன் தான் பெரியாளு. அப்பேற்பட்ட தன்மை எதற்காக இறை வழிபாடு உருவாக்குனாங்கன்னா நீங்க சொன்னது சிறப்பான விஷயம். அதே போல மனிதனாகப்பட்டவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. சரிங்க. ஒவ்வொரு பிரச்சனையை ஒண்ணு கட்டி மனைவிட்டு சொல்லலாம், இல்ல பெத்த தாய் தாப்பேட்ட சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்ல அண்ணன் தம்பிட்ட சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்ல நண்பர்கள்ட்ட சொல்லலாம். சரி. ஆக இது இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை சொல்லவே முடியாது. எதுக்காக, மனசுல உள்ள குறைகளை சொல்லவே முடியாதுமா. இப்ப சொல்லக்கூடிய விஷயத்த இப்ப மனைவியை கூப்பிட்டு சொல்லலாம், ஏமா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குமா அப்படி சொல்லலாம். மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைக்கலாம். மனைவிக்கே சொல்ல முடியாத விஷயம் இருக்கும். அதை போய் எங்க போய் சொல்லுவாங்க, இறைவன்கிட்ட சொல்லுவாங்க. இறைவன்கிட்ட தான் போய் வழிபடணும். இறைவா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை நீ தீர்த்து வைப்பான்னு சொல்றாங்க. அப்ப எதற்காக இறை வழிபாடு, மன நிம்மதியை தேடுவதற்காக தான். மன நிம்மதி தேடுவதற்காக இறை வழிபாடுன்றதை விட ஒரு 10 பேரை நம்ம பழகி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேர்த்துல 9 பேர்த்திட்ட சொல்லாத விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொன்னாத்தான் அதுவும் நல்லவங்களா தேர்ந்தெடுத்து, அதுதான் நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நல்லவர்களோட சேரணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கவலைப்படாத இதுவும் கடந்து போகும், வாழ்க்கையில எல்லாம் வச்சுட்டு போறத எதையும் கொண்டு போறது இல்ல, உண்ண உணவு உடுத்த விட இருக்க இருப்பிடும், இதுக்குள்ள என்னங்க நம்ம பாட்டி முப்பாட்டி நம்ம தாத்தனோட தாத்தனை தெரியுமா நமக்கு, நம்ம பாட்டியோட பாட்டி தெரியுமா நமக்கு, இதை விடுங்க நம்ம பேர வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்ம மகப்பிள்ளை மயம்பிள்ளை வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேல இந்த 4வது தலைமுறை நம்மளை பார்க்க முடியுமா, முடியாது இல்லையா. இது மாதிரிதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. முஞ்சி முஞ்சி போனா புகைப்படம் என்று சொல்லக்கூடிய போட்டோவை வச்சு ஒன்னா காட்டுவாங்க, இது பாட்டி இது தாத்தா அப்படின்னு. அதுவும் ஒரு காலத்துக்கு அப்புறம் விடியா அது எங்க பாட்டியா அப்படி போடு அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப மனித வாழ்க்கை நிரந்தரமற்றது, புரியுதுங்களா. அதனாலதான் 4 பேர் மெச்ச வாழணும், 4 பேர் போன பாதையில இல்லாட்டி 4 பேர் போன பாதையில போயிடணும். அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மாதாபிதா குரு தெய்வம் அப்படி இருக்குல்ல. ஏன்னா ஒண்ணு மனிதனாகப்பட்ட வாழும் பொழுது ஒண்ணு தாய் தந்தையோட துணை இருக்கணுமா, அப்படி இல்ல அப்படின்னா யாருடைய துணை இருக்கணும், கட்டுத்தரக்கூடிய ஆசிரியர் அவங்களுடைய துணை இருக்கணும். அப்படி இல்லைன்னா யாருடைய துணை தெரியுமா, அடுத்து இறைவனுடைய துணை. அதற்கப்புறம் இறைவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடணுமா. இறைவன் எங்க இருக்கின்றான், இறைவன் எங்க செய்து கொண்டிருக்கின்றான், எந்த திசை நோக்கி கொண்டிருக்கின்றான். மனிதரில் மனிதர் உண்டு, மனிதரில் மிருகம் உண்டு, மனிதரில் மாணிக்கம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு அப்படின்னாங்க. இப்ப பாருங்க, தெய்வத்தை நேரடியா எங்கேயாவது பார்த்துருக்காங்க, கிடையாது. புரியுதுங்களா. ஒரு மனிதன் இக்கட்டான சூழல்ல அவன் வந்து அவனால முடியாத போது மாட்டிக்கொண்டு அவன் வேதனைப்படும் பொழுது மனித ரூபத்தில் வந்து
தெய்வம் மாதிரி நீங்க வந்து காப்பாத்தலைன்னா அன்னைக்கு என்னுடைய கெதிய வேற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது ஒரு மனிதனைத்தான் தெய்வமா பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்ப மனிதன் எந்த ரூபத்துல, தெய்வம் எந்த ரூபத்துல வர்றாரு? மனிதர்கள் ரூபத்துல வர்றாரு. வந்து உதவி செய்யறாரு. எல்லாமே வச்சுட்டு போறதுதான். எதையாவது எடுத்துக்கிட்டு போறோமா? தானத்திலே சிறந்த தானம் பொன் தானம், பொருள் தானம், மண் தானம், மனிதானம். உலகத்திலே எத்தனை தான தர்மங்கள் இருந்தாலும் அன்னதானம் என்பது மிகச்சிறந்தது. மண்ணை தானம் செஞ்சா, மனையை தானம் செஞ்சா, பொண்ணை தானம் செஞ்சா, பொருளை தானம் செஞ்சா, கருணை செய்யாத தானம் இது சாமி. ஏன்னா தானத்துக்கும் தர்மத்துக்கும் வேறுபாடு கேட்டீங்கன்னா கர்ணன் தான். இந்த கர்ணனாகப்பட்டவே செய்யாத ஒரே தானம் என்ன தானம் தெரியுமா? அன்னதானம். ஏன் செய்யல? ஏன்? ஏன்னா அத்தனை தானம் தர்மம் செஞ்சா அவன் செய்ய முடியாத தானம் அன்னதானம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 56 தேசம். 56 தேசத்துல இப்ப இது வந்து இது எப்படி உலகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, மகோதிய நாடு, மகோதிய நாட்டை ஆண்டவன் குஷனாவன், குஷனாவனுக்கு பிறந்தவன் காதிமுனிவன், காதிமுனிவன் தவவழி மாயான் பிறந்தவன் விஸ்வாமித்திரன், விஸ்வாமித்திரனுக்கும் மிளகைக்கு பிறந்தவன் சகுந்தலை, சகுந்தலுக்கும் துஷ்யந்தனுக்கு பிறந்தவன் பரதன், பரத நாடு, பரதகண்டம், பரத நாடு, பாரத நாடு. இதுல 56 தேசம் உள்ளது. அதுல முதல் தேசமா இருக்கக்கூடியது அங்க தேசம். இதுதானே உண்மை? அந்த அங்க தேசத்துக்கு அதிபதியாக்கி பார்த்தேன். யாரு? கர்ணனை பண்ணி பார்த்தவன் யாரு? துரியோதனன். ஏன்னா கௌரவர்களுடைய அர்ஜுனனாகப்பட்டவன் என்ன செய்யறான்? வில்லெடுத்து நாணயத்தை வில்பயிற்சி செய்யறான், வெற்றி பெறான். கூட்டத்தர்கள் அனைவருமே என்ன பண்றாங்க? அர்ஜுனன் வாழ்க, அர்ஜுனன் வாழ்க, அர்ஜுனன் மாதிரி வில்லுக்கோர் விஜயன் என்று சொல்லுக்கு கட்டுப்பட்டவன், உலகத்திலே மிக சிறந்த வில்லாளி வீரன் யாரு அப்படின்னா அர்ஜுனன் அப்படின்னு பரிசாட்டுறாங்க. கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்திருக்கின்ற கர்ணனாகப்பட்டவன், சபையோர்களே என்னுடைய வில்பயிற்சியை பாருங்க, என்னுடைய திறமையை பாருங்க. நான் யார் இங்க உட்கார்ந்திருக்கேன்? சாதாரண ஒரு மனுஷன். ஏன் திறமையை பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுக்கணும்ல? வாய்ப்பு நிச்சயம் கொடுத்தே ஆகணும். துரோணாச்சாரியார் வாய்ப்பு கொடுக்கல, கிருபாச்சாரியார் வாய்ப்பு கொடுக்கல, திருதராஷ்டிரர் வாய்ப்பு கொடுக்கல, சபையோர்கள் வாய்ப்பு கொடுக்கல. இவன் கேட்கிறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கர்ணன் பெரியாள், இங்க அர்ஜுனன் பெரியாள்னு சொல்றீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அப்புறம் சொல்லுங்க அவனை பெரியாள் அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் கிருபர் வந்து கேட்கிறாரு, யாரா நீனு? யார் நீ? அர்ஜுனன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? குந்தி தேவிக்கு மகன். அவன் கூட பிறந்தவன் தர்மன், பைமன், நகுலன், சகாதவன். இவன் அர்ஜுனன். இங்க இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொந்தக்காரங்க, நாட்டுக்கு தலைவருடைய பிள்ளை. அவன் வந்து பெரிய ஆளு நாங்க சொல்லும் போது, நீ வந்து ஏன் திறமையை பாருன்னு சொல்றிய. ஓ அம்மா யாரு? ஓ அப்பா யாரு? ஓ பிறப்பென்ன? அனாதப்பையில யாரு அப்படின்னு கேட்டாங்க. யார நீ கேக்குற? இல்ல சுவாமி, அந்த கதையில சொல்றேன். அப்ப சொல்லும் பொழுதுதான் தாய் தகப்பே தெரியாது இல்லையா? தாய் தகப்பே கர்ணனுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. கர்ணன் யாருக்கு பிறந்தவன்? சூரியனுக்கு. சூரியனுக்கு எப்படி பிறந்தான்? கர்ணன் வந்து சூரியனுக்கு எப்படி பிறந்தான் சாமி? கர்ணன் வந்து சூரியனுக்கு நான் எப்படி பிறந்தான்னு கேட்கும் போது நீங்க பல யோசனை சொல்றீங்க. ஏன்னா அவன் முன் கதையை சொல்லலாமா, அவன் பின் கதையை சொல்லலாமா? ஆமா, ஏன்னா அவன் முன் கதையை சொல்லணுமா? ஏன்னா பின் கதையை சொன்னா முன் கதையை சொல்லி ஆகணும், முன் கதையை சொன்னா பின் கதையை சொல்லி ஆகணும். முன் கதையை மட்டும் நான் சொல்றேன். கர்ணன் யாரு அப்படின்னா குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தான். அது யாரால பிறந்தேன்னா உங்களால. உங்களாலனா உங்களால கிடையாது சுவாமி, உங்களை போன்ற முனிவரால. ஒரு முனிவருக்கு பொண்ணு பணிவிட செய்யறான். ஒரு முனிவருக்கு பொண்ணு பணிவிட செய்யறா. அந்த முனிவர் பணிவிட செஞ்சா முனிவர் என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? நாடு இப்படி இருக்குமா, நீ பொம்பளை பிள்ளை இப்படி வளரணும், பெரியவங்க பேச்சு கேட்கணும், பெத்தவங்க பேச்சு கேட்கணும்னு அறிவுரை சொல்லணும்ல. உடனே இவர் என்ன செய்யறாரு? மந்திரத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு. என்ன மந்திரம்? பெண்ணு என்ன செஞ்சா? காலையில எந்திரிக்கிறா, ஆத்தங்கரைக்கு போறா, ஆத்தங்கரை தடாகத்துல முழுகிறா. முழுகி எந்திரிச்சு வரும்போது சூரியனுடைய ஒளி அவளுடைய மேல படுது. அப்ப இதமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். சுவாமி இவரே எனக்கு தெய்வமா வந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறா. உடனே என்ன பண்றாரு? சூரியனாகப்பட்டவன் கவசம் குண்டலத்தோட கொடுத்துட்டு போயிட்டாரு பிள்ளைய. பிள்ளைய கொடுத்துட்டு போலாமா? ஏங்க ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு பிள்ளைய கொடுத்தா அவ என்ன பண்ணுவா? நாட்டுக்குள்ள கொண்டு போக முடியுமா? தப்பா பேசுவாங்க. வயசுக்கு வந்த பெண்ணுகிட்ட குழந்தைய கொடுத்தா நாட்டுக்குள்ள கொண்டு போனா தப்பா பேசுவாங்க. எவன்ட்டு ஏமாந்து பிள்ளைய பெத்துட்டான்னு. அதுலயும் பாருங்க, சின்ன குழந்தைங்க, வயசுக்கு வராத ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தவனே
உடனே என்ன செஞ்சா, தன்னுடைய ஆடைய பாதியை கிழிச்சு வச்சு அங்க ஆத்து வழியே பெட்டியில மட்டும் அனுப்பிட்டா. எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய குற்றம்! யாருனால? உங்களை போன்ற ஒரு முனிவர்களால. இதெல்லாம் செய்யலாமா? தசரதனாகப்பட்டவனுடைய, அதாவது கர்ணனாகப்பட்டவருடைய அங்க தேசத்துக்கு அதிபதி ஆக்கி இவன் பார்த்தான், துரியோதனன் பார்த்தேன் அப்படின்னா காரணம் என்ன? அவன் அங்க தேசத்துக்கு அதிபதியா ஆக்கி பார்த்தாலும் கர்ணனாகப்பட்டவன் நாள் முழுவதும் பொழுது ஓட்டுன இடம் எந்த இடம் அப்படின்னா துரியோதனன் கிட்டதான். அங்க தேசம் ஒரு பக்கம் இருக்கு. அவன் வீட்டுக்கு போனா தானப்பா, ஓ வீட்டுல நீ நாடகக்காரங்களுக்கு ஓ வீட்டுல சோறு ஓட்டாதான் உனக்கு புண்ணியம். நீ வந்து ஏன் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இங்க சோறு ஓட்டா, இது ஏன் சோறா ஓன் சோறா? அப்படி வாங்க, அதுதான் அறிவாளி. அப்ப அங்க தேசத்துக்கு அதிபதி ஆக்கி பார்த்தேன். யாரு? துரியோதனன், கர்ணனை. ஆனா துரியோதனனுக்கு துணையாவே துரியோதன வீட்டிலே இருந்து போனேன். யாருங்க? கர்ணன். அதனால இவன் கையால ஒரு பிடி சாதம் யாருக்குமே கொடுக்கல. அதனாலதான் செத்து விண்ணுலகம் போனவன சொர்க்கம் கிடைக்கல. இதெல்லாம் இருக்கு காரணத்தினால. அறிந்த மரியாதை போல, தெரிந்து தெரியாத போல அனைத்து உணர்ந்த நாரத மகரிஷி, நீங்க விவரமான ஆளு, விவரமான ஆசிரியர்கிட்ட பாடம் கத்து இன்னைக்கு தங்கவேல் அருளால தரணி போட்டு வாழ வேண்டும் என்று நீங்க எங்களுக்கு வாய்ப்பு வாழ்த்து கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமி. தங்கவேலு அப்படின்னு ஒரு பெரிய மகா ஆசிரியர் இருந்தாலும் அவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமானுடைய அம்சம் இல்லையா? தங்கத்தாலே வேலு வைத்திருக்கவர் யாரு? முருகப்பெருமான். தங்க வேலு ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய அவர் பேரு எப்பேற்பட்டவது. அவர் பேரெல்லாம் சொல்ல சின்ன சின்ன காலம் முளைச்சிருக்குதுன்னா பெரிய விஷயம் இல்லையாங்க? நீங்க பெரிய ஆளுதான், அதுதான் சின்ன ஆளு சொல்லாதீங்க. அவர் கேட்டாலும் நீங்க தாங்க முடியும் மேடம். சின்ன ஆளுன்னு நான் எதை சொல்றேன்? இந்த இடத்துல இன்னைக்கு புதுசு புதுசா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு பெரிய மகா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றது சொல்ல வரேன். ஏன்னா எழுவடி தங்கவேலன் முருகப்பெருமானை வைத்துதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் கட்சி பிடிக்கிறோம்னா எங்க ஐயாவோட புகழை பேசிதான். கண்டிப்பா. ஆமா, எங்க வாத்தியாருடைய உண்மையா சொல்றேன், எங்க வாத்தியாருடைய அருள் பாதினா எங்க ஐயாவுடைய அருள் தான் நிறைய. அது வருங்க, வரம்பருங்க. அதாவது இன்னொரு விஷயம் தெரியுமா? முற்பிறப்பு ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. தங்கவேலு அருளால நீங்க எல்லாம் பொழைக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. தங்கவேலு யாருன்னா முருகப்பெருமான் தான். தங்கவேலு வைத்திருக்கிறவர் யார் உலகத்துல? முருகப்பெருமான் தானே. ஆனா நீங்க வந்து பக்கத்துல நிக்கிறீங்கல்ல, நாங்களும் முருகனை வணங்கிட்டு நிக்கிறோம்ல. நீங்க தங்கவேலை நீங்க வணங்குங்க, நாங்க தங்கவேலரையும் வணங்குறோம். அப்ப பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் மாதிரி உங்களோட சேர்ந்து நாங்களும் மணத்துக்கிறோம். அப்படி சொல்றீங்களா? இருக்கட்டுமா. கண்ணனுடைய பிற்பிறப்ப சொன்னீங்க, மறுபிறப்ப தான் சொன்னீங்க. காரணம் அப்பேற்பட்ட தன்மைகளை நல்லது ஒரு தானமும் தர்மமும் செஞ்சா அவை செய்யாத தானம் அன்னதானா. அன்னதானமே செய்யலாட்டி அப்பேற்பட்ட தானத்துக்கு தர்மத்துக்கு உகந்தவனே மகாபாரத போர் நடந்துச்சு. கிருஷ்ண பரமாத்மாவே அவதாரம் எடுத்தாரு. எடுத்து அவனுடைய இறப்பு நிச்சயம் தரத்தில் நடந்தே ஆகணும். ஏன்னா எங்கே அதர்மங்கள் தலைவிரிக்கிறதோ அங்கெல்லாம் தர்மம் வந்து நிலைக்கணுங்க. தாய் குந்தி தேவி கிட்ட கிருஷ்ணர் யாரு? மாமே, தாய் மாமே இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? குந்தி, நீ பாண்டவர்களை ஐவரை பெற்று எடுப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன வயசுல ஒருத்தனை பெற்று எடுத்து உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. அவ கேட்கிறாரு, கண்ணா இது வந்து எனக்கு மட்டுமே, என் தோழிக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உன் பிள்ளைய பாக்கணுமா? உன் பிள்ளை அர்ஜுனனை கொள்றதுக்கு தயாரா திட்டம் திட்டுறேன். உன் மச்சான் மையன் எதிர்பார்க்க நிக்கிறேன். உன் மச்சான் மையன் யாருன்னா, மச்சான் யாரு? திருதராஷ்டர். பங்காளி மச்சான் தானே அது. திருதராஷ்டர் மச்சான், புருஷன் கூட அண்ணன் மச்சான். அப்ப மச்சான் மையன் யாரு? துரியோதனே. அப்ப அந்த துரியோதன பக்கத்துல இருக்கிறவன் யாரு? கர்ணே. அந்த கர்ணே அந்த துரியோதனனும் ஓ அடுத்த மகன் அர்ஜுனனை கொள்வதற்கு திட்டம் திட்டி இருக்கான். அவன் துரியோதன பக்கத்துல இருக்கேன் நண்பனா, அவன் தான் ஓ மூத்த பிள்ளை. போய் உன் பிள்ளைய கூட்டிட்டு வந்துரு, நைஸா பேசி சைஸா கூட்டிட்டு வந்துரு. ஆமா, அப்படி பேசி ஒரு மார்க்கமா பேசி கூட்டிட்டு வந்துரு அப்படி சொன்னான். அப்பதான் குந்தி தேவி கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டு நேரா போய், நான் பெத்த மகனே கர்ணா, என் பிள்ளைய பார்த்து எம்பிட்டு நாளா பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீதான் என் பிள்ளைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு போய் கூப்பிட்டா. அப்பதான் சொன்னாரு, அங்க தேசத்துக்கு அதிபதியாக்கி அழகு பார்த்தவனை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதை தொட்டு பேசினா நிறைய வரும். கட்டுவாங்களி வாங்க, வந்தீங்க. சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், எதுவுமே பேசலாட்டி நல்லா இல்லாம போயிடும். ஆக
உடல் முழுவதும் 1000 கவசங்களாக வேணும். என்னுடைய ஒரு கவசத்தை அழிக்கணும்னா தொடர்ந்து 12 ஆண்டு ஒருத்தன் போர் செய்யணும். ஒருத்தனோட சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கணும் 12 ஆண்டு. 12 வருஷம் ஒருத்தன் தவம் செய்யணும். அப்பதான் என்னுடைய ஒரு கவசத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல. ஆக மகாவிஷ்ணுவே 2 பிறப்பு எடுத்தார். 2 நரன் அர்ஜுனனாகவும் நாராயண கிருஷ்ணனாகவும் கொண்டாங்க. வந்து இங்க கொண்டாங்க. சரி இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இருமா ஏமா என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப ஒரு விஷயம் தெரியுமா? இருமா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா? சுருக்கமா ரத்தின சுருக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அப்படின் பொழுதுதான் பாருங்க, அங்கே அரக்கனாக பிறந்தேன். எல்லா கவசமும் அழிக்கப்பட்டேன். மிஞ்சி இருந்த ஒரு கவசம் இருந்துச்சு. இதுலயே போயிட்டோம்னா என்ன பண்றது? உயிர் உயிர்மே. அப்பதான் சூரிய பகவான் போய் தஞ்சம் அடைந்தேன். தஞ்சம் அடைந்துன்னா இங்க வந்தேன். இங்க பிறக்கும் போதுதான் மீண்டும் விடல. இருக்கட்டும், அப்படி ஒரு வகை இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு என்ன சிறப்பு? என்ன சிறப்பு? குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பார். குன்றுள்ள இடம்னா என்ன? மக்கள் மனக்குறையில் இருக்கக்கூடிய மனசு குறையா இருக்கு பாருங்க, குன்றி இருக்கு பாருங்க. இந்த குன்றி இருக்கக்கூடிய அத்தனை மனசுலயுமே இறைவன் குடியிருக்கிறாரு. குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குமரியாற்றோர் வழிபட உண்மையாக. ஆக அப்பேற்பட்ட இந்த சிறப்பான இடம் கட்டுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க பாப்போம். பரவாயில்லையே, மாப்பிள்ளை எவ்வளவு ஆவலியா பாருங்க. என்னோட ஆளான பொண்ணெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா. சரி, எனக்கு கல்யாணம் இப்போ உடனே தேவை. அதனால மாப்பிள்ளையை சொல்லுங்க. பரவாயில்லையா, எவ்வளவு அவசரமியா? அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி. புனிதன் மகளே மனிதா குவனை மனதார் சுகம் கோடி, மனதார் சுகம் கோடி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி. முனிவன் சொல்வதை உதறித்தலாதே மகிமை பல கோடி. முனிவன் சொல்வதை உருடு சொல்லாமல் மைனி பல கோடி. நல்மகளே நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி, நன்மை நலம் கோடி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி. புனிதன் மகளே மனிதா குவனை மனதார் சுகம் கோடி, மனதார் சுகம் கோடி, மனதார் சுகம் கோடி, மனதார் சுகம் கோடி. அந்த கந்தன், அந்த கடம்பன், அந்த கார்த்திகேயன் முருகப்பெருமானையே உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்க காரணத்தினால அல்லம்பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அழுப்பகலில் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவன் யோகம இருபாசமை கொடுத்து சொல்ல வேண்டும் பார்த்திருக்கிறோம். முருகனை கல்யாணம் முடிச்சுக்க நீங்க சொல்றீங்க. நான் மாட்டேன். வட்டி சொத்தை விட்டு கொடுத்தாலும் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். தரமா போகணும்னு நினைக்கிறேன், தாரத்துல போக மாட்டேன். போய் இடத்தை போய் வேணும் பொழிந்து மத்தவரே. செல்வத்தை கூட்டி, இப்படி எல்லாத்துலயுமே கூட்டி கொடுத்துதான் வளர்க்கும். ஞானமே இல்லாத உனக்கு ஞானத்தை கூட்டி அப்படி எல்லாம் கூட என்னையும் வருது அந்த கந்தனை மறுத்து என்ன ஆக்கம் கிடக்குது. ஆமா, ஞானம் இல்லைன்றீங்க. யாருக்கு? யாரை பார்த்து சொல்றீங்க? உனக்கு இவ்வளவு பதட்டம்? முதல்ல நல்ல கண்ணை விரிச்சு வச்சு காதை நல்லா அப்படி திறந்து என்ன பிரச்சனை? இப்ப என்ன ஆக்கம் நான் சொன்னது கோபுறீங்க. அப்படியா? கூட்டி கொண்டு பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, நிறுத்து முத. ஆமா, போயிட்டு வாங்க. உன் தகுதிக்கு உன் தராதரத்து இதுக்கு மேல ஒரு மாப்பிள்ளை வேணுமாக்கு? எங்களுக்கு நாங்க மாப்பிள்ளை பாத்துக்கிறோம். உங்களை பந்தியில உட்காரங்க இழப்பி தண்டு வராதீங்க போங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆக இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்குள்ள உனக்கு அந்த முருக பெருமானுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். போங்க அப்பு, போங்க. நீ வச்சிருக்க ஒரு ஆள் முத போங்கள் வா. நீங்க வாங்கல் முத. தெரியும், நீங்க வேலையை பாருங்கள். அதட்டி பேசி அம்பலகாரம் மட்டும் வாங்காதேன்னு சொல்லிட்டேன் உன்னைய. போங்க சாமி.
சாமி உங்களுக்கு புலசரத்து போங்க ஏமா முருகா சீக்கிரம் வர வேண்டும் முருகா. உங்க திருமுகத்தை வந்து மக்கள்கிட்ட காட்டுங்க. இன்ன வரைக்கும் பிடிக்கலன்னு சொன்னதெல்லாம் பொய். உங்களை பிடிச்சதான் வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க முருகா.